கிஃப்ட் வாங்காம கையாட்டிட்டு கல்யாணத்துக்கு போறதே கஷ்டமா இருக்கு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியுது. இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. 6வதுல இருந்து நம்ம கூட படிச்ச ஜருஸ்கானுக்கு இன்னைக்கு நிக்கா. என்ன மாப்பிளைய காணோம்? இந்த உட்காந்துருக்கான்ல, என்னங்க பூலைய பந்தல் கட்டி வச்சிருக்கீங்க? இவன்டா வாணனோட மச்சான். தம்பி நமக்கு இப்ப கல்யாணம். மூடிட்டு இருக்க மாட்டீங்களானே? ரைட்டு. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நாங்களாம் மாப்பிள்ளை கூட உட்காந்து சாப்பிட்ற கேஸ். ஏன்னா மாப்பிள்ளை கூட உட்காந்து சாப்பிடும் போது தான் பல ஐட்டங்கள் நமக்கு வந்து சேரும். தனியா போய் சாப்பிட்டீங்கன்னா அது கிடைக்காது. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா மாப்பிள்ளை வரதுக்கு 3-3:30 ஆயிரும். ஆனா அது வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம டப்பா தாங்காது. அதனால வாணன் திட்டப்படி 12:30 ஒரு புடி இந்த லெஃப்ட்ல உட்காந்து கறியை மெல்லாம லபக்குன்னு முழுங்குறான் பாருங்க, அவன் தான் வாணன். முடிஞ்சு போய் மாப்பிள்ளை போய் பார்ப்போம். பசி தாங்க மாட்டானே புள்ள. வந்து பார்த்தா உள்ள மொத்த கூட்டமும் ஸ்டேஜில் நிக்குது. பதறி போய் வாணன் என்ன ஏதுன்னு எட்டி பார்த்தா மெல்ல. ஹோல் ஃபேமிலியும் எமோஷனா இருக்காங்களாம். இருக்காதா பின்ன பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு 3 மணி வரைக்கும் பீலிங்க. மாப்பிள்ளை பொண்ணு சாப்பிட வேணாம் பாவம். மணமக்கள் சீரும் சிறப்புமா செம்மையா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும். சரி சாப்பிட போலாமா? புள்ள பசி தாங்க மாட்டான், அதான் சொல்றேன். பக்கமா கைதாண்டா ஃப்ரெண்ட்ஷிப். மாப்பிள்ள பசி தாங்க மாட்டான்னு தவிக்கிறான் ஐயா. ஐயோ பசி தாங்க மாட்டான்னு மாப்பிள்ள புள்ளைய சொல்லல, புள்ள பசி தாங்காதுன்னு என்னைய தான் சொன்னேன். பாத்தீங்களா எங்க டெக்னிக் கரெக்டா இருக்கு. போன பந்தியில ஈரல் இல்ல, மாப்பிள்ள பந்தியில ஈரல் இருக்கு. ஈரல் என்ன, பீடா என்ன, ஐஸ்கிரீம் என்ன, இந்த 3மே போன பந்தியில எனக்கு வரல. 12:30 ஒரு சாப்பாடு, 3:30 ஒரு சாப்பாடு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அலையறான். ஐயடி சுக்கி சோத்துக்காக அலையறன்னு கேவலமா நினைச்சிடாதீங்க. இந்த சோறு எனக்கு முக்கியம் இல்ல, ஆனா அந்த சோத்தை தின்னாதான் முக்கியமான பல வேலையை பார்க்க முடியும். என்ன வாணன்? ஆமான்றாப்ல. தெரியாதவங்களுக்கு இந்த மாப்பிள்ள பந்தி ஞாபகம் இருக்கட்டும். வரட்டா?